இது ஒரு மர்டர் ஸ்டோரிலாம் இல்லைங்க. ஒரு தனி மனிதன் எப்படி தன்னையே அழிச்சிக்கிறான் அப்படின்றது தான். கேரளாவில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு பெரிய குடும்பம் அமைதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அமைதி அப்படின்றது பேர்ல மட்டும்தான். ஜோஜில ஜோஜி ஒரு ஃபெயிலியர். அவனுக்கு வேலை கிடையாது, வீட்டில் ரெஸ்பெக்ட் கிடையாது. ஏன், அவன் இன்னொருத்தவங்களோட நிழலை சார்ந்துதான் அவனோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த வீட்டோட மொத்த பவரும் அவங்க அப்பாட்ட தான் இருக்கு. வெரி பவர்ஃபுல் பர்சன். யாரும் அவர்கிட்ட நெருங்கிறதுக்கு கூட பயப்படுவாங்க. ஒரு நாள் உடம்பு சரியில்லாம அவர் விழுறாரு. அந்த மொமெண்ட் தான் வீட்டோட பவர் பேலன்ஸ் தடுமாறுது. யாருக்கு பவர் சென்டர் போகும் அப்படின்னு உள்ளுக்குள்ள சண்டை நிகழ ஆரம்பிக்குது. இதுதான் தனக்கான மொமெண்ட், இதுதான் தனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜோஜி ஒரு சில முடிவுகளை எடுக்கிறான், தன்னை நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவனுக்கு அது தெரியல, அது அவனையே செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்றது தான். ஒரு பொய்க்கு மேல இன்னொரு பொய், ஒரு தவறுக்கு மேல இன்னொரு தவறு அப்படின்னு தொடர்ந்து அவனோட இலக்கை நோக்கி ஓடிட்டே இருக்கான். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த கதை ஷேக்ஸ்பியரோட ஒரு விஷயத்தை தான் ஹைலைட் பண்ணிது. ப்ராப்பரான ஆம்பிஷன் இல்லாம ஒரு சக்சஸை நோக்கி நகர்ந்தோம் அப்படின்னா அது கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷனை தான் கொடுக்கும் அப்படின்றது தான். ஒரு மனிதனோட மிகப்பெரிய ஒரு எதிரி வெளியே இருக்கிற ஆட்கள்லாம் கிடையாது, தான் தான் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இந்த ஜோஜி சொல்லுது. உங்களுக்கு ஸ்லோ பர்னிங் த்ரில்லர்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஃபஹத் ஃபாசில் படம் உங்களை பெரிய அளவுக்கு ஈர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.